மாட்டுக்கு பராமரிக்கணும்னா மாட்டுக்கு போய் நல்லா தேவனம் தண்ணி கொடுக்கணும், பக்குவமாக கண்ணும் கருத்துமாக அது ஒரு இதாக பார்த்துக்கிட்டா அது நமக்கு பால் கொடுக்க நம்ம சம்பாதிக்க முடியும். நீ 5 கிலோ தூக்குறேன்னா நான் 50 கிலோ தூக்குவேன், எனக்கு மேலே 100 கிலோ தூக்குவேன். அதாவது ஒவ்வொருத்தர் சாமர்த்தியம், மாடு வச்சுருக்கிறவங்களோட சாமர்த்தியம். ஆசைப்படி சூதானமும் இல்லாமல் இருக்கிற நீங்கள் 2 பல்லு தான், அது 2 பல்லு தான். இது 2 பல்லு நல்ல பெருவெட்டு இதில் வரும். இது ஒரு 5 லிட்டர் கறக்கும், இது ஒரு 5 லிட்டர் வரும். ஜெர்சியில் அளவான மாடு. இது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அண்ணனோட ஃபாலோவர். ஆமா, யூடியூப் ஃபாலோ பண்ணிட்டே இருந்துட்டு நாங்க 4 வருஷமா பேசிட்டே இருந்தோம். ஆனா இப்பதான் எங்களுக்கு அது பண்ண முடிஞ்சிச்சு, அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. சொல்லி பார்த்தாங்க, அப்புறம் மடி எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க, அப்புறம் குணம் எப்படி இருக்குன்னு மெயின். ஏன்னா அந்த அக்கா தான் கறக்காங்க, இவங்க தான் வீட்டுல மாடு கண்ணு பாத்துக்குவாங்க. பையன் தான் வந்திருக்கான், என் பையன் தான் எனக்கு பாடி கார்டு. 5 லிட்டர் சொன்னாருங்க, அதே மாதிரி 5 லிட்டர் வருதுங்க சார். சொன்ன பால் வருது. வணக்கம். வணக்கம். நீங்க எத்தனை மாடு எடுத்தீங்க? மாடு நிறைய எடுத்துருக்கேன்பா. நிறைய எடுத்துறீங்களா? நீங்க புது கஸ்டமர்லாம் எத்தனை பேர் வந்திருந்தாங்க? புது கஸ்டமர் நிறைய வந்திருக்காங்க, பழைய கஸ்டமர் ஃபோன் பண்ணாமல் வந்தவங்களும் நிறைய வந்திருக்காங்க. நிறைய பேர் நம்மளது எப்பயுமே ஒரே ஆவரேஜாக வந்துக்கிட்டே இருக்குங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு எந்த டைப் மாடு அதிகமாக எடுத்தீங்க? அல்ல இந்த வாரம் அளவு பட்ஜெட் மாடு, சின்ன மாடு, மீடியம் மாடு, அப்படி தான் அளவு பட்ஜெட்டில் எடுத்தீங்க. ஆமாம் ஆமாம். ஆவரேஜாக என்ன பால் திறன் எடுத்தீங்க? அல்ல ஒரு நாளைக்கு 10, 15, அப்படி 15. ஆமாம், 20 பக்கம் கூட போகல, எல்லாம் 10, 15 அதுக்குள்ளே தான். எல்லாம் வீட்டு யூஸுக்காக தான் எடுத்துக்கோங்க. வீட்டு யூஸுக்கு எல்லாம் வீட்டு யூஸுக்குன்னா வீட்டுக்கு பால் வாங்குறதுல இதை 2 காசு சம்பாதிக்கிறது, அவங்க பட்ஜெட்டுக்கு தான் சரி வாங்கியிருக்காங்க. ஓகே ஓகே. போன டைம் ஒரு கருத்து சொன்னீங்க இளைஞர்களுக்கு மாடு வளர்ப்பை பற்றி. ஆமாம், இந்த தடவை கொஞ்சம் ஒரு கருத்து சொல்லுங்கள். மாடு வளர்ப்பு இல்லாமல் மாடு பால் ரெண்டாவது விஷயம், அந்த மாட்டை எப்படி பராமரிக்கணும், நல்லா கொண்டு போகிற மாதிரி வச்சுக்கணும்னா? மாட்டுக்கு பராமரிக்கணும்னா மாட்டுக்கு போய் நல்லா தேவனம் தண்ணி கொடுக்கணும், பக்குவமாக கண்ணும் கருத்துமாக அது ஒரு இதாக பார்த்துக்கிட்டா அது நமக்கு பால் கொடுக்க நம்ம சம்பாதிக்க முடியும். சும்மா மாட்டுக்காரர் 20 சொன்னார் வாங்கி கட்டிக்கிட்டெல்லாம் பக்குவம் பண்ணால் ஏன்னா தானே ஆசைக்கு புது பொண்டாட்டியாட்ட கொஞ்ச நாளைக்கு வாங்கி கட்டி வந்துட்டு அப்புறமேட்டு இது பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. காலத்துக்கு அதுதான் நமக்கு இப்போ தொழிலுங்க மேலே அதை வச்சு தான் பெருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே ஓகே. ஒன்றுலேருந்து தான் கொண்டு போக முடியும், அடுத்தவங்க பெருசாக கொண்டு போக முடியாது. 1, 2, 10 எதாக இருந்தால் அவங்கவுங்க திறமை. நீ 5 கிலோ தூக்குறேன்னா நான் 50 கிலோ தூக்குவேன், எனக்கு மேலே 100 கிலோ தூக்குவேன். அதாவது ஒவ்வொருத்தர் சாமர்த்தியம், மாடு வச்சுருக்கவங்களோட சாமர்த்தியம். ஓகே ஓகே. ரிஸ்க் எடுத்து பண்ணணும், அது ரிஸ்க் எடுக்கணும் இதெல்லாம். ஆமாம் ஆமாம். ஓகேண்ணா. தம்பி வாங்க, கை நட்டு சாட்டை கேட்போம். மாடு மேலே மாடு சேர்ந்து பட்டி மேலே பட்டி போயிருந்தா ஆசைப்படி சூதானமும் இல்லாமல் இருக்கிற நீங்கள். வணக்கம் தம்பி. ஆமா, நம்ம கஸ்டமர் தான். அரியலூர். 2 மாடு. சாரி, அறந்தாங்கி. ஆமா, 2 மாடு. இது 2 பல்லு தான், அது 2 பல்லு தான். இது 2 பல்லு நல்ல பெருவெட்டு இதில் வரும். இது ஒரு 5 லிட்டர் கறக்கும், இது ஒரு 5 லிட்டர் வரும். ஜெர்சியில் அளவான மாடு, அதான் அளவு பட்ஜெட் மாடுக்கு தான். 5 கறக்கும், பக்குவம் பண்ணா கறக்கும். இந்த ஈத்து இல்லைனாலும் அடுத்த ஈத்துக்கெல்லாம் இன்னும் சேர்த்தி வரும். எல்லாமே தலசம் தான், 2 பல்லு கிடையாது. ஆமா, மாடு பார்த்தோன்னே இப்போ பிடிச்சிச்சு, படக்குன்னு பேசி வாங்கிட்டோம் அந்த மாட்டை. ஆமா. பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றோம். அண்ணன் நாங்க எதிர்பார்த்த மாதிரியே, எதிர்பார்த்ததோட சிறப்பாவே தான் பண்ணி கொடுத்தாங்க. நாங்க எதிர்பார்த்த பட்ஜெட்டுக்கு நல்லா இதாக தான் பண்ணி கொடுத்தாங்க. செலக்ஷன் நல்லா இருக்குது, எங்களுக்கு பிடிச்சிருக்குது. இது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அண்ணனோட ஃபாலோவர். ஆமா, யூடியூப் ஃபாலோ பண்ணிட்டே இருந்துட்டு நாங்க 4 வருஷமா பேசிட்டே இருந்தோம். ஆனா இப்பதான் எங்களுக்கு அது பண்ண முடிஞ்சிச்சு, அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதான் மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு எப்பலாம் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்தாரு? என்ன விஷயம் பார்த்து செக் பண்ணி கொடுத்தாரு? சொல்லி பார்த்தாங்க, அப்புறம் மடி எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க, அப்புறம் குணம் எப்படி இருக்குன்னு மெயின். ஏன்னா அந்த அக்கா தான் கறக்காங்க, இவங்க தான் வீட்டில் மாடு கண்ணு பார்த்துக்குவாங்க. அதனால அவங்களுக்கு தகுந்த மாடா குணம் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு பார்த்து ரீவேல்யூவை பார்த்துட்டு அவங்க அந்த அக்காவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் வெளியே இருக்கார், அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு. இப்போ பண்ண ஒரு 10 மாடு சேர்த்துக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆகிற ஐடியா. அதனால இந்த அக்காவை நம்பி அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த அக்கா நம்மளை நம்பி வந்தாங்க, நல்ல மாடை இப்போ எடுத்து கொடுத்துருக்கோம். பிடிச்சிருக்கு. நான் தொட்டு பார்த்தேன், எதுவும் பண்ணல, நல்லா இருந்தது.
கூட பையனை வந்து மாடுவாங்க. என் பையன் தான் வந்திருக்கான். என் பையன் தான் எனக்கு பாடி கார்டு. பாடி கார்டு காலையில சாட்டை குச்சியோட நிற்பான் பாரு. ஆமா நேத்து நேத்து ஃபுல்லா டிராவல். காலையிலே நைட்டு தான் இங்க வந்தோமா. நைட்டு ஃபுல்லா நடந்துட்டே இருந்ததுல ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். டேய் தண்ணி இருக்கா? தண்ணி இந்த பேக்ல இருக்கு. எத்தனை மாடு பார்த்ததுக்கப்புறம் அமைஞ்சது? மாடு வந்துட்டு கிட்டத்தட்ட அது 3 மணிக்கு பார்க்க ஆரம்பிச்சோம். 3 மணில இருந்து 7 மணி வரைக்கும் பார்த்து கடைசியா 2 மாடுமே அமைஞ்சு கொடுத்து. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கரெக்டாக அமைச்சு கொடுத்துட்டாரு. கரெக்டா அமைச்சு கொடுத்துட்டாங்க. சரி ஓகேங்க. அக்கா வணக்கம். வணக்கம் சாமி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம் கூகுளூர் கண்ணு. சரிங்க. நீங்க எத்தனை மாடுக்கு எடுத்துறீங்க? இது 2 ஒன்று மாறு. இன்னைக்கு வந்து 1 எடுத்துருக்குறேங்க. இதுக்கு முன்னாடி வந்து 1 எடுத்துருக்குறேன் சார். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து எடுத்துருக்கீங்க? எடுத்துருக்குறேன் சார். யாருக்கா மாடு எடுத்து கொடுத்தது? மணிகண்டங்க, ஈரோடு மணிகண்டன். ஈரோடு மணிகண்டனா? அவர்கிட்ட ஆல்ரெடி எடுத்துட்டு மாடு எடுத்துட்டு பண்ணீங்க. அந்த மாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்க. அது அப்ப பால் திறன் எவ்வளவு சொல்லி கொடுத்தாரு? 5 லிட்டர் சொன்னாருங்க. அதே மாதிரி 5 லிட்டர் வருதுங்க சார். சொன்ன பால் வருதுங்க சார். சொன்ன பால் வரவங்க தான் மறுபடியும் எடுத்துக்கலாம் வந்து எடுக்கலான்ட்டு. சரிங்க. அந்த மாடு எடுத்துட்டு போய் எவ்வளவு நாளுக்கு ஆகுது? 3 மாசம் ஆச்சுங்க. 3 மாசம். இப்போ மறுபடியும் இன்னொரு மாடு எடுத்துறீங்க? எடுத்துருக்கு. இன்னைக்கு என்ன கண்ணு மாடு எடுத்துறீங்களா? கண்ணு மாடு. இது என்ன பால் திறன்ல கேட்டீங்க? இது 5-20 லிட்டர் கேட்டேங்க. 5 வரும்னு சொன்னாங்க. அதுக்கு மேலதான் வரும், கம்மியா வராது. வரும். நம்பிக்கை இருக்குது. போன டைம் எடுத்துட்டு போனாலும் நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்குதுங்க சார். சரி சரி. நீங்க போன டைம் வந்தீங்க. போன டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்களா? ஆமாங்க சார். சரி ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப எதை வச்சு எடுக்காம வந்தீங்க? உங்களுக்கு யாரு ரெஃபர் பண்ணா? யூடியூப் மூலமா பார்த்துட்டு தான் வந்தேங்க சார். யூடியூப் சேனல் பார்த்து வந்தீங்களா? பார்த்துட்டு தான் வந்தேன். சரி ஓகே. யூடியூப் சேனல் வந்து பார்த்து வந்த மாதிரியே கரெக்டா இருக்குங்களா? கரெக்டா இருக்குதுங்க. கரெக்டா இருக்கு. கால் பண்ணா உடனே எடுக்கிறாங்க. அது ஒண்ணு எங்களுக்கு பிடிச்சுங்க. ஓகே. கால் வேண்டான்னு சொல்றது இல்லைங்க. வந்த கால் எடுக்கிறாங்க. அதனால எங்களுக்கு வந்ததையுமே பிடிச்சிருச்சுங்க. அவர்கிட்ட தான் மாடு எடுக்கணும்ட்டு வந்தாங்க. சரிங்கக்கா. இவர்கிட்ட நிறைய குறைகள் எது இருக்கா? குறை இல்லைங்க சாமி. அந்த அளவுக்கு குறை இல்லைங்க. அப்பெல்லாம் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல? இல்லைங்க. சரிங்கக்கா. ஆனா திருப்திகரமா வந்ததுக்கு மாடு எடுத்துட்டீங்க? ஆமா சாமி. சரிங்கக்கா.